ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 2025ல என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி இந்த டிசம்பர்ல என்னைக்குனாலுமே குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு 10 டேஸ்ல நாம வந்து குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கு தனியா ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம், குரூப் டிக்கும் தனியா ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ என்டிபிசியோட பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 5 வீக்ஸுக்கான பிளான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா 6th வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி குரூப் டில பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ என்டிபிசிக்கும் குரூப் டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே சிலபஸ் வந்து சேம் தான். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஸோ குரூப் டின்னு பாத்தீங்கன்னா அந்த சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்கும், என்டிபிசியில சயின்ஸ் கொஸ்டின் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி என்டிபிசியில ஜென்ரல் அவேர்னஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இங்க அந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி ரெண்டுக்குமே சிலபஸ் வந்து சேம் தான். ஸோ என்டிபிசி அண்ட் குரூப் டி ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்டிபிசி பிளானை நீங்க கவர் பண்ணிக்கிட்டே எக்ஸ்ட்ரா சயின்ஸுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியா என்டிபிசி அண்ட் குரூப் டி கிளியர் பண்ணிடலாம். குரூப் டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நாம கொடுக்கக்கூடிய இந்த வீக்லி பிளானை நீங்க ஃபாலோ பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ இந்த செகண்ட் வீக்ல குரூப் டிக்கு என்னெல்லாம் படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். ஸோ டே 1ல பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் ரீசனிங்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ கோடிங் டிகோடிங்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 வீடியோஸ் வந்து பார்க்க போறீங்க. டே 2ல பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்ல மீதி இருக்கக்கூடிய 5 கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண போறீங்க. டே 3ல பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் பிளஸ் இன்இக்வாலிட்டின்னு ஒரு டாபிக் வந்து டீச் பண்ணிருப்போம். ஸோ இந்த டாபிக் வந்து நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு கீழே 7 கிளாஸஸ் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். ஏன்னா நீங்க வந்து இன்இக்வாலிட்டி, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்இக்வாலிட்டிங்கிறது கிரேட்டர் than லெஸ் than சிம்பிள் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே நாள்ல இந்த ரெண்டு டாபிக்கையும் முடிச்சிடலாம். ஸோ இதுக்காக ஒரு 7 கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். டே 4ல பாத்தீங்கன்னா வேதிக் மேக்ஸ். ஸோ வேதிக் மேக்ஸ்ல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் வராது. பட் வேதிக் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். 2x2 மல்டிபிளிகேஷன், 3x3 மல்டிபிளிகேஷன், ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே இந்த கிளாஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 hours இல்ல 1.5 hourல இந்த வேதிக் மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாமே பாத்துரலாம். இது வந்து உங்களுக்கு மேக்ஸ்ல ஸ்பீடுக்காக இந்த கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டே 4ல என்ன பண்ண போறீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் பார்க்க போறீங்க. டே 5ல பாத்தீங்க அப்படின்னா அகைன் சிம்பிளிபிகேஷன் வந்து பார்க்க போறீங்க. டே 6ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பவர் டாபிக் வந்து படிக்க போறீங்க. டே 7லயும் திருப்பி சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் டாபிக் தான் படிக்க போறீங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான். இந்த சிலபஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும் செகண்ட் வீக்குக்கு. சோ உங்களுக்கு செகண்ட் வீக்கோட முடிவுல பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சோ எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் டிக்கான டெஸ்ட் இருக்கும். எவ்ரி வீக் வந்து என்டிபிசிக்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா குரூப் டிக்கு இன்னும் டைம் இருக்கு. நோட்டிபிகேஷனை இனிமே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ என்டிபிசி கம்பேர் பண்ணும்போது குரூப் டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நீங்க படிச்சா கூட குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா சில பேர் குரூப் டி மட்டும் தான் எலிஜிபிளா இருப்பீங்க. அதாவது 10th பிளஸ் ஐடிஐ மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, இல்ல 10th பிளஸ் டிப்ளமோ தான் படிச்சிருப்பீங்க. அப்போ குரூப் டிக்கு மட்டும் எலிஜிபிளா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கரெக்டா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? சோ இப்ப என்டிபிசிக்கான 6th வீக்குக்கான பிளான் பாத்திரலாம். ஸோ என்டிபிசியில பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, சயின்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர். இதை மட்டும் நாம அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய மார்ச்ல எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ என்டிபிசியோட 6th வீக்கோட பிளான் பாத்தீங்கன்னா டே 1ல நீங்க சிலாஜிசம் பார்க்க போறீங்க. டே 2ல அகைன் சிலாஜிசம் டாபிக். நான் கீழே போட்டிருக்க நம்பர் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ். ஓகேவா? ஸோ டே 3ல ஆல்பபெட் டெஸ்ட் வந்து பார்க்க போறீங்க. டே 4ல பெர்சன்டேஜ் பார்க்க போறீங்க. டே 5ல திருப்பியும் பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் கிளாஸஸ் அட்டன் பண்ண போறீங்க. டே 6 and 7ல பாத்தீங்க அப்படின்னா மிடிவல் ஹிஸ்டரி ஃபுல்லாவே தரோவா படிக்க போறீங்க. ஓகேவா? சோ டெஸ்டோட டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு சிலாஜிசம், ஆல்பபெட் டெஸ்ட், பெர்சன்டேஜ், சிம்பிளிபிகேஷன், நம்பர் சீரிஸ், அதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்டரி. ஓகேவா? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்க்கு தமிழ் ஃபோல்டர் ரெஃபர் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் ஃபோல்டர் வந்து மிடிவல் ஹிஸ்டரிக்கு ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? சோ எல்லாமே தெளிவா கொடுத்தாச்சு. சோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 வாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ இந்த வார கடைசியில பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும். எவ்ரி வீக் உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன் அண்ட் நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம்.
எக்ஸ்ட்ரா. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 டாபிக்ல இருந்து உங்களுக்கு 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸாம்ல வரும். சிம்பிளிபிகேஷன்ல ஒரு 3 கொஸ்டின், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்ங்கிற பேர்ல ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் சீரீஸ்ல ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தா ஒரு 6 கொஸ்டின். ஸோ இல்ல மேக்சிமமா போகுது அப்படின்னா ஒரு 7-8 கொஸ்டின் வரைக்கும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து, குரூப் டியா இருக்கட்டும் இல்ல என்டிபிசியா இருக்கட்டும். ஸோ அதனாலதான் சிம்பிளிபிகேஷன் அண்ட் நம்பர் சீரீஸ்ல வந்து எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்டோட ஆட் பண்ணிருந்தோம். ஏன்னா இதை வந்து நீங்க இந்த இந்த கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஆல்ரெடி பிளான் படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் இனிதான் மேம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஒரு பெஸ்டான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா கிளாஸஸுமே அதுலயே கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். எவ்ரி வீக் டெஸ்ட் வந்து இருக்கும், எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் வந்து இருக்கும். சோ கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி எவ்ரி வீக் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே இந்த பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருப்போம். அந்த குரூப்லயும் உங்களுக்கு இந்த பிளான் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு இருக்கும். ஸோ புதுசா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க எல்லாமே வேணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மேல கொடுத்திருக்க மெசேஜை நீங்க சென்ட் பண்ணணும். அதாவது ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணியே கண்டிப்பா வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கோர்ஸ்ல ரயில்வே எக்ஸாம் மட்டும் இல்ல, எஸ்எஸ்சி எக்ஸாம் கவர் ஆகும், பேங்க் எக்ஸாம்ஸ் கவர் ஆகும், டிஎன்பிஎஸ்சியோட ஜெனரல் தமிழ் தவிர இது எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த ஒரு கோர்ஸ்ல கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? இதுல ஸ்டடி பிளான் ப்ரொவைட் பண்ணிடுவோம், வாரம் டெஸ்ட் வச்சிருவோம். சோ இதை ஃபாலோ பண்றதுக்கு உங்க கையில ஒரு மொபைல் போன் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு லேப்டாப் இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். வேற எக்ஸ்ட்ரா எந்த கோச்சிங் சென்டரும் போக வேண்டிய அவசியம் இல்ல. சோ கரெக்டா உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். சோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்க. கரெக்டா ஒரு கையில ஒரு நோட்டு ஒரு பென் வச்சிருக்க போறீங்க. வாரம் கொடுக்கக்கூடிய டெஸ்ட், கிளாஸ்ல சொல்லக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போறீங்க. ரிப்பீட்டட் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஆனா கன்சிஸ்டன்டா படிக்கணும். எப்பவுமே கன்சிஸ்டன்சி தான் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும். ஏன்னா ஒரு வாரம் படிச்சுட்டு அடுத்த வாரம் மூடி வச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு முத நாள் வந்துட்டு நிக்க கூடாது. ஓகேவா? சோ யாராலையுமே ஒரு 10 நாள்ல கவர்மெண்ட் எக்ஸாம், ஒரு மாசத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ணேன் அப்படின்னு யாரும் கிடையாது. சோ கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டு ரிப்பீட்டட் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கத்துக்கிட்டதுக்கு ஒரு 4ல இருந்து 6 மாசம் வரைக்கும் வரும். ஒரு 6 மாசம் நல்லா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ பாசிட்டிவா இருங்க, கண்டிப்பா உங்களால முடியும். சோ எவ்ரி வீக் டெஸ்ட், ஸ்டடி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மாதிரி டீமும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு டீம் இருப்பாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல சோ அதுல டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே? சோ இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. ஜனவரியில பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமோட 2025க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இப்பதான் ரயில்வே எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் இருக்குனாலும் சோ இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் பண்ணிருவீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு இது இப்பதான் எனக்கு எக்ஸாம் பத்தியே தெரியும், இந்த எக்ஸாம் நான் அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் 2025ல ஒரு கேலண்டர் வரும் ஆர்ஆர்பில இருந்து. ஓகேவா? சோ அதை எழுதினாலும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா கால் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் எனக்கு என்டிபிசி எக்ஸாம் தெரியாது, அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம்னா என்னன்னு தெரியாது, இனிதான் நான் படிக்க போறேன், இனிமேதான் காலேஜை முடிச்சுட்டு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்பதான் ரயில்வே எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வருது, எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வருதுங்கிற ஸ்டூடெண்ட் சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட 2025 கேலண்டர்ல வந்து நீங்க என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப எல்லா அப்ளிகேஷனுமே க்ளோஸ் ஆகிருது ரயில்வே சைட்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு, குரூப் டியோட நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் சோ இந்த டிசம்பர்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜனவரி 2025ல ஆர்ஆர்பில இருந்து நியூ கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில இருந்து ஆல்ரெடி 2025க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ எஸ்எஸ்சில சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எந்த எக்ஸாம் போக்கஸ் பண்ணாலும் அதுக்கும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஸ்டடி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும். ஓகேவா? சோ படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே? சோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.